இன்றைய வகுப்பில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மட்டு மதிப்பு, ஓகேங்களா, அதாவது மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா. அது என்ன சொல்லணும்னா மட்டு மதிப்புகள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதுறது தான் நம்ம பொதுவாக என்னென்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு மட்டு மதிப்பு எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா, இந்த செட்டுக்கு 2 பக்கம் 2 கோடை போட்டோம்னா இது மாடுலஸ். அதே மாதிரி அப்போ என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணணும். சரி, இது என்ன மதிப்பை தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோடைய மதிப்பு வந்து இங்கே இருக்குது பார்த்திங்க, எக்ஸு, இந்த ஐயெல்லாம் எடுத்துடணும். ஐயெல்லாம் வேலையே கிடையாது. இப்போ மட்டு மதிப்பு காணும்போது இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் அதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்சல்யூட்லி ஒரு எண் மதிப்பீடு கிடைக்கும். சரிங்களா. இதில் வந்து இந்த மட்டு மதிப்பில் என்ன இருக்காதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் வராது. ஒன்லி அந்த நம்பர் வேல்யூ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா மட்டு மதிப்பு, மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இதுக்கு நம்ம என்ன செய்யலாண்டானா சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதோடைய சில கணக்குகளையும் நம்ம பார்த்து அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு இந்த கணக்கை நம்ம போடலாம். இப்போ இதுக்கு மட்டு மதிப்பு, அதாவது மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 + 4i, ஓகேவா. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பு மட்டும் தான் நம்ம தேவை. அதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும். 3 3 9 + 4 4 16. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நம்ம என்ன சொல்லுவோம், 5ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து ஒரு எளிமையான கணக்கு, ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கணக்கை நம்ம போடலாம். இதுக்கு மட்டும் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 5 - 12i. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த 5 ஸ்கொயர் பண்ணிக்கணும், 25. இங்கே மைனஸு, அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது, எப்போவுமே ப்ளஸ்ஸு தான். -12 இருந்தால் கூட அதை நம்ம என்ன செய்யலாம், -12 ஹோல் ஸ்கொயர்னு மாறினா அது பாசிட்டிவாக தான் மாறிடும். அப்போ 12 ஸ்கொயர் 144 ஈக்குவல் டு, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 961 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 169. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். தட் இஸ் அதாவது மதிப்பு 13. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸாம்பிள் 2.10 தேர்டு சம், ஓகேங்களா. இந்த கணக்கு வந்து நம்ம மாடுலஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து மாடுலஸ் வேல்யூ எப்படியெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியணும், ஓகேங்களா. அந்த விளக்கங்களை பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாடுலஸ் வேல்யூ மல்டிப்ளையில் இருக்குது ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்த பாருங்கள், ஐ, அதுக்கப்புறம் 2 + i, அதுக்கப்புறம் 1 + i. இந்த 3 டேர்மும் அது மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேஷனில் இருக்குது, ஓகேங்களா. இங்கே ஒரு டிவிஷனில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேஷனில் வரும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அது தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாடுலஸ் வந்து ஐக்கு தனியாக வந்துடும். அடுத்தது 2 + iக்கு தனியாக வந்துடும். ஹோல் ஸ்கொயரை மேலே தனியாக கொண்டு போயிடலாம். டிவைடட் பை 1 + i இதுக்கு தனியாக பிரிச்சுக்கலாம். இதனால் நமக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து க்யூபு, 2 இந்த கணக்கில் வந்து க்யூப் வருது, இது வந்து க்யூபு, கீழே தான் ஸ்கொயர், ஓகேங்களா. கீழே தான் அது ஸ்கொயர் வருது. இருங்க, அதை கொஞ்சம் அழகாக பண்ணிடலாம். கீழே தான் ஸ்கொயர் வருது, மேலே க்யூப். இப்போ இது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஐன்னா வரும் நமக்கு, அதில் மாற்றமே இல்லை, 1 தான் நமக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி இதை போட்டிங்கன்னா வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 2s are 4 + 1 இருக்குது, அதனால் 1. ஆனால் இங்கே என்ன வருது, ஹோல் க்யூப் வந்துருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1, ஓகே. 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர்னா வரும் 2 தான் வரும். ஆனால் இங்கே என்ன கீழே வருது, ஸ்கொயர்னு வருது, ஓகேங்களா. இப்போ இதோடைய பதில் நம்ம என்ன சொல்லலாம் பாருங்களேன், 1 × 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வந்துக்குது, ஆனால் க்யூப் வந்துக்குது. ஸ்கொயர் ரூட் 5 பவர் க்யூப்லான, அப்போ 5 ஒரு √5, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்கள், கீழே டிவிஷனில்
இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா கீழே 2, அவ்வளோதான் இதோடைய மதிப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கணக்குகள். சரிங்களா? இதனை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த எக்ஸாம்பிள் சம் 2.13ல் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z + 3 + 4i அதோடைய மதிப்பு எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னா 7க்கும் 3க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் நாம் எதை சூஸ் பண்ணணும் முதல்லன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொடுத்துருக்கிற நடுவில் கொடுத்துருக்க இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் z + 3 + 4i இதை மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு மாடுலஸை உள்ளே கொண்டு போகணும். மாடுலஸை உள்ளே கொண்டு போகும்போது நமக்கு இதுக்கு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்காங்க. மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்காங்க. அந்த மாடுலஸோட ப்ராப்பர்ட்டிஸை மல்டிப்ளிகேட்டிவ் அண்ட் டிவிஷன் வரும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஆனால் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரும்போது சில சேஞ்சஸ் வந்துடும். இங்கே அடிஷன் வரதுனால இது என்ன ஆகும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ஆகும். அப்போ என்ன செய்யலான்டான்னா மாடுலஸ் ஆஃப் z மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 3 + 4i அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தனித்தனியாக தான் இப்படி எடுத்துக்கணும். ஏன்னா ஜிக்கு வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூவாக இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனால் இப்படி தான் பிரிச்சுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இப்படி நம்ம ஆட் பண்ணிட்டாலே, நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? சரி, இதை நம்ம பிரித்து எழுதுனா என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ நமக்கு பதிலை ட்ரை பண்ணலாம். இப்போது மாடுலஸ் ஆஃப் z என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் இது என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3s are 9 + 4 4s are 16. இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்துட்டோம். அதுனா 5ன்னு வந்தது. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ப்ளஸ் 5 தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம இந்த வலது பக்கத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இடது பக்கத்தை ப்ரூஃப் பண்ணணும். இடது பக்கம் ப்ரூஃப் பண்ணும்போது நாம் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ப்ளஸ்ன்னு எடுத்ததுக்கு பதிலாக நம்ம மைனஸ்ன்னு எடுக்கலாம். சரிங்களா? இங்கே ப்ளஸ்ன்னு எடுத்த மாதிரி மைனஸ். இப்போ அந்த ஸ்டெப்பு இப்போ இது முதல் பகுதி. இரண்டாவது இடது பக்கத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணுற இந்த இரண்டாவது பகுதியை இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம அழிச்சிட்டு அதை பார்ப்போம். ஓகே, இப்போ இரண்டாவது பகுதிக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதே மாதிரி மாடுலஸ் z 3 + 4i. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால இந்த வேல்யூ இப்படி வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் z minus 3 + 4i. ஓகேங்களா? திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் z. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2 மைனஸ் இது என்ன சொல்லியிருக்கோம், 5ன்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது 5 வந்திருக்கிறதுனால இந்த வேல்யூ என்ன வருது பாருங்கள், -3. ஓகேங்களா? இதில் நாம் என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த ப்ராப்பர்ட்டியில் நெகட்டிவ் சைன் நம்ம எடுக்கும்போது ஓல்ட் மாடுலஸ் அப்படின்னு வந்துடும். சரியா? அதே மாதிரி இங்கேயும் ஓல்ட் மாடுலஸ், இங்கேயும் என்ன ஓல்ட் மாடுலஸ் அப்படின்னால -3ன்றது +3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இடது பக்கத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் எளிமையான கணக்குகள் தான். இந்த மாதிரி கணக்கு இது கொஞ்சம் முக்கியமானது. 3 மார்க் கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி கணக்குகள் வரும். ஸோ இதில் நம்ம இடது பக்கத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனை இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது எக்ஸாம்பிள் 2.16ல் z² = z மேலே பார் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, z பார். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 4 மூலங்கள் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால அதே தான் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ z² = மாடுலஸ் ஆஃப் z. இதுக்கு 2 பக்கமும் நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம்.
ஓகேங்களா. அப்படி நம்ம ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்கும்போது இந்த மாடுலஸ் நம்ம பார்த்துருப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட்லி மாடுலஸ் ஆஃப் ஜி. பார் போட்டாலும் சரி, இது ரெண்டு மாடுலஸ் எடுத்துனா ரெண்டு வேல்யூவும் நம்ம ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா அது கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அதனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்தால் கூட நமக்கு என்ன தான் வரும், மாடுலஸ் எண் மதிப்பு ஒன்று தான் வரும். ஓகே, ரெண்டுத்துக்குமே. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அப்போது ஜி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜி. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் ஜி ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் கூட நம்ம வெளியே எழுதிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வெளியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஜி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஜி ஸ்கொயர் இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மாடுலஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துல காமனாக மாடுலஸ் ஆஃப் ஜியை வெளியே எடுக்கலாம். அப்போ இதில் ரிமைனிங் இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் ஜி மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஜி வெளியே இருக்குன்னா 1 இருக்குது, ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஜி இந்த பார்ட்டு. ஓகேங்களா, அதாவது இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு. ஓகே, ஸோ அது ரெண்டு மட்டும் தான் இப்போ இங்கே ரிமைனிங் இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 1. 0 வேல்யூ வர்றது நமக்கு ஒரு மூலம், அதில் மாற்றம் இல்லை, ஒரு ரூட் கிடச்சிச்சு. ஓகேங்களா, ஒரு ஃபேக்டர் கிடச்சிச்சுன்னு கூட சொல்லலாம் அதை நம்ம. ஓகேங்களா. இப்போ அடுத்தது மாடுலஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபேக்டர் தான் இங்கே இருக்குதான்னா, இதில் ஒரு ஃபேக்டர் இல்லை. இதில் மிச்சம் 3 ஃபேக்டர் இதில் தான் இருக்குது. அதை டிரைவ் பண்ணோம். எப்படி டிரைவ் பண்ணோன்றதை நம்ம அடுத்த ஸ்டெப்பை இதை அழிச்சிட்டு நம்ம பார்க்கலாமா. கண்டிப்பாக இது அடுத்த ஃபேக்டர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 1. இதில் எப்படி 3 ஃபேக்டர் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக மாடுலஸ் ஆஃப் ஜி நல்லா பார்த்து, மாடுலஸ் ஆஃப் ஜி நம்ம என்ன எழுதலாம்னா ஜி இன்ட்டு ஜி பார்னு எழுதலாம். ஓகே, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்களா 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ஜி பார்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜியோட கான்ஜுகேட் வேல்யூ 1/z. ஓகே, இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். சரியா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஜி பாருடைய வேல்யூவை அவங்களே ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள், ஜி பாருடைய வேல்யூ அவங்க ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல ஜி பார் என்ற பிளேஸில் நாம் எழுத போகிறது ஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/z. இந்த ஜி கீழே இருக்கிற ஜி இந்த பக்கம் ஒன்றுனா ஜி க்யூப் ஈக்குவல் டு 1. சரி, ஜி க்யூப் ஈக்குவல் டு 1ன்னா இதில் எத்தனை மூலங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இது எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். இது அடுக்கு 3 இருக்குதுன்னா இதுக்கான தீர்வுகளும் எத்தனை தான் இருக்கும், 3 தீர்வுகள். இதுக்கான தீர்வுகள் 3 தீர்வுகள். ஓகேங்களா. ஏற்கனவே மாடுலஸ் ஆஃப் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 0, அதாவது மாடுலஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 0 தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜி ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி ஜி க்யூப் ஈக்குவல் டு 1 இன்னொரு வேல்யூ வரதுனால இந்த வேல்யூ நமக்கு எத்தனை, இதில் ஒரு தீர்வு இருக்குது. ஓகேங்களா, இதில் 3 தீர்வு இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு எத்தனை தீர்வுகள் இருக்குது, 4 தீர்வுகள் இருக்குன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இதை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள். இந்த பகுதியில் இது போதும்னு நினைக்கிறேன். இதனை தொடர்ந்து இதே பகுதியில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்ம, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. இது தொடர்ந்து 2.5 இருக்கிற பயிற்சி கணக்குகளில் பாதி கணக்குகள் நீங்கள் போடலாம். எல்லாத்தையும் முயற்சி பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, உங்களால் அது முடியும். ஓகே, தேங்க்யூ.